ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நைட் டின்னருக்காண்டி வெளியே வந்திருந்தேன். இப்போ கரெக்டாக ஷார்ஜாவில் இருக்கேன். என்னது இது அப்படின்னு சொல்லி உத்து பார்த்தோன்னே, இது வந்து கிரில் சிக்கன் வந்து மிஷினில் ரோல் ஆகிட்டு இருந்துச்சு. நான் வந்து இப்போ டேஸ்டி வில்லா ஷார்ஜா நப்பா ஏரியாவில் தான் இருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க 27 திரம்ஸ்க்கு. இந்தியா காசுக்கு ஒரு 600 கிட்ட வரும். என்னது அப்படின்னா ஃபுல் சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். மட்டன் சூப்பு, ஃபுல் சிக்கனு, அடுத்து சலாட்டு, அங்கே தரக்கூடிய குப்பூஸு, பின்ன கார்லிக்கு, பின்ன மைனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது, பின்ன மேங்கோ பிக்கிலு, இதில் சலாட்லேயே வந்து ஒரு 2 டைப் வச்சுருந்தாங்க சலாட்டில். அடுத்து அவங்க தரக்கூடிய அந்த ஒரு சட்னி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் புதினா, சில்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல். நான் இப்போ அதான் ஃபஸ்ட்டு சரி ஓகே நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதை எடுத்துகிட்டு அவங்க தரக்கூடிய சட்னியை எடுத்து 2 முக்கி வாயில் வச்சு பார்ப்போம்னு சொல்லி ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு ஒன்றும் காட்டமாக இதாக இல்லை, உரப்பா ஒன்றும் இல்லை. இப்போ தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மறக்காமல் டிக்டாக்கு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனல் பேர் வந்து அம்மா சமையலின்னு ஆசைக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட முடியும். சரிங்களா? இவ்வளோ நாள் கொஞ்சம் ஊரில் இருந்ததுனால அங்கே நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூஸாக இருந்துச்சு. மழை, வெயில் அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால அங்கே நெட்வொர்க்கும் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஊர் சைடில். 4G அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒன்றும் நெட்வொர்க் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம துபாய்க்கு வந்தாச்சு. சரிங்களா? லீவ் எல்லாம் வெக்கேஷன்லாம் ஓவர் ஆகிட்டு, அப்படி கோழிக்கு ஏன் 2 கால் இருக்குது, ஒரு காலை உடச்சிருவோன்னு சொல்லி ஒரு காலை உடச்சி அதுவும் சூடாக இருக்குது, சுட சுட அப்படி தந்தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஷார்ஜா பிராஞ்சில் ஷார்ஜா துபாய் அவங்களுக்கு பிராஞ்ச் இருக்குது. நீங்கள் ஷார்ஜா பிராஞ்சில் வந்து டேஸ்டி வில்லா அந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் போயிருந்தேன், எனக்கு கொஞ்சம் சூப்பராக தான் இருந்துச்சு. அவங்க தரக்கூடிய அந்த மசாலாலேருந்து எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வாயில் வச்சு பார்த்தேன், பயங்கர சூடு. சரி ஆஹா கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து லெக்கை ஒன்று உடச்சிட்டு மறுபடியும் இந்த சைடு பார்க்க கடிப்புன்னு சொல்லி ஒரு கடி கடித்தேன். ஒரு மாதிரியா அதை சாப்பிட்டாச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என் சொந்தங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து பேச்சுலராக இப்போ நம்ம துபாய்க்கு ரிட்டர்னு வந்து சிங்கிளாக தான் வந்தேன். ஒய்ஃபு, குழந்தையும் அங்கே இருக்காப்புல. ஏன்னா கைப்புள்ளையாக இருக்குல்ல. அங்கே ஊரில் இருக்கும்போது நம்ம வீடியோ எடுத்தோம், எடிட் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அவங்க கைப்புள்ளையாக வச்சுக்கனால அவங்களால வீடியோ எடுக்கவும் ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவங்க அடுத்த மாதம் வந்ததுக்கப்புறம் இனிமேல் அவங்களே சமையல் பண்ணி போடுவாங்க. அதுவரை நம்ம விளாக் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் தாங்க. ஒரு மாதிரி இப்போ சிக்கன் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணி கைக்கும் வாய்க்கும் சண்டை போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்களா? சுட சுட இருக்குது. வாயில் வைக்கவும் முடியல, கையில் வைக்கவும் முடியல. அதனால் அது ஃபுல்லாக வச்சு ஒரு மாதிரியே சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டு பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 1/2 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். விளாக் எடுத்து தான் போட்டுட்ருப்பேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சிக்கனை எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் முடிஞ்சிட்டு இனி அடுத்த வீடியோ